ராம் நாராயண ராம். இன்று பூமியில் உள்ள 800 கோடி மக்கள் அனைவரும் ஒரே ஒலி, ஒரே அதிர்வுடன் பிறந்தவர்கள். அந்த அதிர்வு என்னவெனில், குழந்தை பிறக்கும்போது அது எப்படி அழுகிறது என்று. அந்த அழுகைதான் அனைவரும் பெற்ற பிறப்பில் உள்ளது. சனாதன திருத்தத்தில் உள்ளவர்கள், அவர்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஹரே கிருஷ்ணா என்று அழைக்கவில்லை. முஸ்லிம் வீட்டில் குழந்தை பிறந்தால் அல்லாஹ் ஹூ அக்பர் என்று அழைக்கவில்லை. 100 வகையான மதங்களை பின்பற்றும் அனைத்து மக்கள் உலகில் அவர்கள் அனைவரும் ரொந்துவிடும் அழுகை கொண்டு பிறந்துள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தின் ஒலியுடன் பிறக்கவில்லை. இந்த பூமியில் உள்ள அனைத்து மத பாதுகாவலர்களிடமும் மத விரும்பிகளிடமும் நாம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம். அவர்களுடைய மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவர்கள் சொல்கின்றனர். ஆனால் ஏன் அவர்களுடைய குழந்தைகள் தங்களுடைய மதத்தின் ஒலியுடன் பிறக்கவில்லை? இந்த குழந்தைகள் அனைவரும் தனித்தனியாக தங்களுடைய மதத்தில் பிறந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே ஒலியுடன் பிறந்தவர்கள். அதேபோல இந்த மக்கள் இந்த உலகை விட்டு செல்லும்போது அவர்கள் ஒரே ஒலியுடன் செல்லுவார்கள். அவர்கள் தங்களுடைய மதத்தின் ஒலியுடன் செல்லவில்லை. அனைத்து மத குடிகளின் துன்பத்தின் ஒலி ஒன்றுதான். நம் நாட்டின் முதலில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு மற்றும் நம் தேசிய பிதா மகாத்மா காந்தி ஆகியோர் ஏதேனும் வேறு ஒலியுடன் பிறந்தவர்கள் அல்லது வேறு ஒலியில் அவர்கள் மரணமடைந்தவர்கள்? அவர்கள் ஒரே ஒலியுடன் பிறந்தார்கள் மற்றும் மரணத்தின் போது அவர்களின் துன்பம் அதே ஒலியுடன் இருந்தது. தேசிய கீதம் ஜன கண்ண மன்ன எழுதிய நோபல் பரிசு வெற்றியாளர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு மரணம் வந்தபோது அவர் அந்த நேரத்தில் ஜன கண்ண மன்ன பாடிக்கொண்டே மரணமடைந்தாரா? இன்று மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் இந்த உலகில் நாம் இருப்பது மட்டுமே என்று நினைக்கின்றனர். மரணத்தின் பிறகு எவனும் ஏதும் பார்த்ததில்லை. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எங்களது மரணத்திற்கு பிறகு எங்கு போகிறோம் என்பதை நாம் செல்லும் இடம் எங்கே? எங்கோ ஒரு இடம் இருக்க வேண்டுமில்லையா? அங்கு மனிதன் போயும் அங்கு வந்து சேரும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்களை, அரசியலையும் சட்டங்களையும் தனிப்பட்ட உரிமைகளை நீக்கி இயற்கையின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் இயற்கையின் சேவகராக இருக்க வேண்டும். மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் கதான் தர்மம் என்று கூறுகின்றன. ஆனால் எங்கள் பெரிய குரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் கூறுவது என்னவென்றால், நமது வேலை சிந்தனை செய்வதாகும். சிந்தனை செய்து குறிக்கோள்களை அடைய வேண்டும். நாம் செயல் புரிந்தவர்கள் அல்ல, செயல்களை நமது மனம் உண்டாக்குகிறது. நமது மனம் குறிக்கோளை எடுத்த போது அதன் வழிகாட்டுதலின் பேரில்தான் நமது உடல் அந்த செயல்களை செய்கிறது. தர்மத்தின் நோக்கம் ஒருவரை ஒருவர் இணைக்கின்றது, பிரிப்பது அல்ல. அனைவரையும் பாதுகாத்து நலமுடன் காக்க வேண்டும். நமது பெரிய குரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் கூறுவது என்னவென்றால், எந்த மனிதனும் செயல்களை செய்யவில்லை, ஆனால் செயல்களை இந்த பிரபஞ்சம் செய்கிறது. இது நம்மை இங்கு அனுப்பியது, நம்மை உருவாக்கியது. அதாவது அது ஆம் மற்றும் இயற்கை. நாம் இவற்றிலிருந்து தோன்றியவர்கள். மனிதனிடம் இன்று உள்ள அனைத்தும் ஆம் மற்றும் இயற்கையின் அருளாகும். ஆம், பூமி, நீர், காற்று மற்றும் சக்தி, இவை 5 பரிமாணங்களிலிருந்து அனைத்தும் உருவாகின்றது. இவை இல்லாவிடில் நாம் எப்படி சுவாசிப்போம்? எப்படி உயிருடன் இருக்கப் போகிறோம்? எனவே செயல்கள் இவற்றின் வழியாக நடைபெறும். மனிதன் சிந்திக்கின்றான் மற்றும் கருத்துக்களை பின்பற்றுகிறான். ஆம், இயற்கையை உருவாக்கியது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது மற்றும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் தோன்றியுள்ளோம். அனைத்தும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து நாம் சக்தி பெறுகிறோம். நம் உணர்வுகளும் நம் அறிவு உருவாகிறது. நாம் ஏதேனும் தவறானதை செய்தால் நம் அறிவு அதை உணர்ந்து எச்சரிக்கிறது. நமது குறிக்கோளின் போதனை நம்மை எச்சரிக்கிறது. இதன் மூலம் நாம் எங்கு சென்றாலும் எங்கு போகிறோமோ இது மட்டுமே அனைவருக்கான உண்மை. ராம் நாராயண ராம் என்று சொல்லுங்கள்.